சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பிரிவுகளின் கீழ் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணதாகவும், அவங்க மீது பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை பார்த்திங்கன்னா காவல்துறை பண்ணியிருக்காங்க. எதற்காக, எந்த சேனல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா பீச்சில் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு பேரில் அந்த நபர்னா ஒரு 3 நபர்கள், அது சேனலுக்கு ஒரு ஓனர் ஒருத்தர், அப்புறம் அதில் இருக்க ஒரு ஒளிப்பதிவாளர், கேமராமேன், அப்புறம் அந்த மைக்கை பிடிச்சிருந்த அந்த காம்பேரர், இவங்க 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே பெண்களை பார்த்திங்கன்னா அந்த பீச்சில், பெசன்ட் நகர் பீச்சில் பார்த்திங்கன்னா பெண்களை அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆபாசமாக பேசுகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் நிறைய இஷ்யூஸ் சொல்லப்படுது. கொலை முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்றது. 4 பிரிவுகளில் பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கைது நடவடிக்கையும் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் தான். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ப்ராங்கை பற்றி போட்டிருந்தோம். ப்ராங்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பெரிய தப்பு அப்படின்றத. இது இன்றைக்கி ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு ஃப்யூச்சரில் ப்ராங்க் பண்ணுற யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக எப்போ வேணாலும் பிரச்சனையே வரலாம். அந்த ப்ராங்கால் பாதிக்கப்பட்டவங்க போயிட்டு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்கள் வச்சு ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறது, அல்லது பெண்களை ப்ராங்க் பண்ணுறது, பெண்களோட ஒரு ப்ரைவேட் பார்ட்ஸை பார்த்திங்கன்னா அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் வீடியோ எடுக்கிறது, இது எல்லாமே அஃபென்ஸ் தான். அஃபென்ஸ்னால் குற்றம் தான். ஐடி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 ஐடி ஆக்ட் 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில்நுட்ப சட்டம் சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பிரிவு 66E, அது பார்த்திங்கன்னா வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஒரு ப்ரைவசியை வயலேட் பண்ணுறதுக்கான ஒரு அஃபென்ஸ் பார்த்திங்கன்னா அதில் விளக்கப்பட்டு இருக்குது. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்கள வீடியோ எடுக்கிறதே தப்பு. அதுவும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். பெண்களை நீங்கள் ப்ராங்க் பண்ணுறப்போ, ப்ராங்க் பண்ணுறதே தப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணுறாங்க பெண்களை, அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்கள வீடியோ எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தண்டனைன்றது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இது கண்டிப்பாக பிணை கிடைக்காது, ஜெயில் போயிட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். ஆகையால் இது எல்லாத்தையும் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களாம் நிறுத்திக்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சூழலுக்கு பிராங்க்ஸ்டர்ஸ் அடுத்தது யார் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு சார்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிராங்க்ஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் யாராவது ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்டட் ப்ராங்க் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்தளவு ஒரு பெரிய இஷ்யூஸ் வராது. மற்றபடி ஒரு தேர்ட் பர்சனை பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப உங்களுக்கான ஒரு ஆபத்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருந்துங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி ஆக்டில் இன்னொரு செக்ஷன் பார்த்திங்கன்னா 67A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு செக்ஷுவலான ஒரு சீனை எடுத்து அதை பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வருடம் வரைக்கும் தண்டனை. மறுபடியும் அதை பண்ணுறாங்க அப்படின்னா 5 வருடம் வரைக்குமான ஒரு தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு யூடியூபராக அல்லது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா கம்பெனிக்கார தான் யூடியூப். அவங்க ஊரில் பார்த்திங்கன்னா பிக்னின்றது ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஊரில் கண்டிப்பாக அப்படி கிடையாது. அவங்க சட்டம் வேறு, நம்ம சட்டம் வேறு. அங்கே பண்ணுற மாதிரி இங்கே நீங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டா அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே தான் இருக்க முடியும். ஆகையால் இந்த மாதிரி ப்ராங்க்ஸ்டர்ஸ், ப்ராங்க் பண்ணுறவங்க அல்லது யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு கண்டென்ட் க்ரியேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் ப்ரைவசி பார்த்திங்கன்னா நேற்று அந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ப்ரைவசியை மாற்றிட்டாங்க. அது இந்த ரைட் டு ப்ரைவசினா என்ன அப்படின்ற ஒரு வீடியோவை கண்டிப்பாக விரைவில் போடுறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.